கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த புதிய நாளில் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள். பூமிக்கு உப்பாக இருப்பீங்க, வெளிச்சமாக இருப்பீங்க. அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சரியா? நம்புங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்குற ஜீவ வார்த்தையை மனதில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இன்னைக்கு இப்படி பேசியிருக்கீங்க, இதன்படி எங்களை நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் பல நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கணும்னு விரும்பினா கூட இந்த ஜீவ வார்த்தையை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஜெப குறிப்பை எங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஏசப்பா அற்புதம் செய்வார். இந்த நாளின் ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 12:3. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். பெருமைகளை பேசும் நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். பெருமையாய் பேசுவது, பெருமையான வார்த்தை, பெருமையாய் சில காரியங்களை சிலர் பேசிட்டு இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்தை குறித்து பெருமையாக பேசுவாங்க. சில ஆள்கிட்ட பேசினா அவங்க அப்பா அம்மாவை குறித்து ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அண்ணன் தம்பியை குறித்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை குறித்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அவங்க ஜாதியை குறித்து பெருமையாக பேசுவாங்க. படிப்பை குறித்து பெருமையாக பேசுவாங்க. ரொம்ப பெருமைக்குள்ளே போயிடக்கூடாது. நம்ம குடும்பத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி, அப்பா அம்மா பற்றி சொல்ல தப்பு இல்லை. சொல்லலாம், அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு இப்படி செய்தாங்க, வேறொரு ஆளுநர் செய்ய மாட்டாங்க, கர்த்தருக்கு தான் நன்றி செலுத்தணும், அப்படி பேசுகிறது தப்பு இல்லை. ஆனால் அவங்கள பெரிய ஆளாக சித்தரிக்கிறது தான் மோசமானது. எங்கள் குடும்பத்தை விட்டால் வேறு யாரையும் இல்லை, எங்களை விட்டால் வேறு யாரையும் இல்லை, எங்களுக்கு தான் அழகு இருக்குது, எங்களுக்கு தான் படிப்பு இருக்குது, எங்களுக்கு தான் எல்லாம் இருக்குன்னு சிலர் பேசுகிறாங்கல்ல. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பெருமையாக நடக்கிறதும் பெருமையாக பேசுகிறதும் கர்த்தருக்கு பிடிக்காது. இந்த வசனத்தில் அப்படி தான் இருக்குது. பெருமை பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுவார்னு. நாவே அறுத்து போடுவாராம். இன்னும் யாக்கோபில் இருக்குது, பெருமையுள்ளவனுக்கு தேவன் ஏற்று நிற்கிறாராம். சரியா? அதனால் பெருமையோடு நடக்கிற ஆட்களோட பழகிறது கொஞ்சம் கவனமாக பழகுங்க. பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல, எனக்கு எல்லாம் தெரியும், என்னை விட்டால் யாரும் இல்லை, மற்றவங்கள ரொம்ப மோசமானவங்க, எனக்கு தான் ரொம்ப அறிவு இருக்குது, அழகு இருக்குது, மேன்மை இருக்குன்னு பேசுகிறாங்கல்ல, இவங்களோட சேருறது கொஞ்சம் கவனமாக சேருங்க. ஏன்னா பெருமை கர்த்தருக்கு பிடிக்காது. ஜெபமனோமா ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, பெருமை பேசுகிற நாவை நீ அறுத்து போடுகின்ற பைபிளை வாசிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும் இந்த பெருமை என்பது தானாக வந்து ஒட்டி கொள்ளுகிறது. உம்மை மகிமைப்படுத்தாமல், உம்மை உயர்த்த தெரியாமல், உலகத்தில் நேர் கொடுக்கிற நன்மைகளை, ஆட்களை மேன்மைப்படுத்தி பெருமைப்படுத்தியிருக்கும் நிறைய இருக்கிறாங்க. சிலர் அவங்க பேசும்போதே நான் யார் தெரியுமா, என் குடும்பம் என்ன தெரியுமா, நான் யாருடைய மகள் தெரியுமா, யாருடைய மகன் தெரியுமா என்றே ஆரம்பிப்பாங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பெருமையை உடைய பிள்ளைகளை விட்டு அகற்றி போடுங்க. தாழ்மலனுக்கு கிருபை அளிக்கிற தேவன் உடைய பிள்ளைகளுக்கு கிருபை வைங்க. ஆண்டவரே, எல்லார குடும்பத்திலும் அதிசயம் நடக்கட்டும். வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்க. பிசாசுபடி இருக்கிறவங்களை விடுதலை ஆக்குங்க. கற்பத்தின் கனிக்காக கவலையோடு இருக்கிற குடும்பங்களில் கற்பத்தின் கனி நீர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க அப்பா. அதே போல் ஆண்டவரை, இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகள் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் நீர் பதில் கொடுப்பீராக, அற்புதம் செய்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.